அந்த வெளிப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வயசில் ஊரில் பார்த்திங்கன்னா இந்த மற்ற சமூகத்தினரெலாம் இந்துக்களோ இல்லை கிறிஸ்தவர்களோ இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து மறைக்கல்வி சொல்லி கொடுக்கணும். அவங்க ஞானஸ்நானம் வாங்கிறதுக்கோ அல்லது திருமணத்திற்கோ அதை சொல்லி கொடுக்கக்கூடிய பணியை கூட நாங்கள் சின்ன வயசாக அந்த சின்ன குறிப்பிடம் ஃபுல்லாக எங்களை சொல்லி கொடுக்க சொல்வார். நாங்கள் அதை அப்படியே மனப்பாடமாக நாங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்போம். அது என்னதுன்னே தெரியாத அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஜெபத்தை கற்றுக் கொடுக்கணும். அந்த டெய்லி ஜெபம் கூட அவர் எப்படி அந்த சென்ட் ஆன்ஸ் ஸ்கூலில் வந்து அவர் பயிற்சி எடுத்தாரோ, ஆசிரியர் பயிற்சியின் போது அவர் எப்படி அந்த கவாண்டா ஃபாதர்கிட்ட எப்படி பயிற்சி எடுத்தாரோ அதே முறையில் தான் ஈவினிங் ப்ரேயர் எங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் நான் யோசிக்கும் பொழுது இப்போ நான் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது கவாண்டஃபி ஃபாதரை பற்றி நம்ம படிக்க எனக்கு அது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் பயிற்சி எடுத்ததுனுடைய விளைவு தான். வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய செயல்பாட்டோடு கூடிய அந்த கல்வி அந்த எழுதுவார். அப்போ அந்த காலத்திலே சின்ன சின்ன அட்டைகள்லாம் இருந்துச்சுன்னா கூட அதில் வந்து வார்த்தைகள்லாம் எழுதுவார். சொற்களை எழுதி பிள்ளைங்களுக்கு எங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தும் பொழுது அதையெல்லாம் வாசிக்க கொடுப்பார். ஆமாம், இது அந்த பாடக்குறிப்பு அப்பா தயாரிப்பட்ட குறிப்புகளாக இருக்குது அவங்கள்ட்ட? இருக்கும். அண்ணன் கிட்ட இருக்கும், பெரிய அண்ணா கிட்ட இருக்கணும். அப்பா எழுதுவாங்க பாடக்குறிப்பேடு, அதெல்லாம் கூட எழுதுவாங்க. அது வந்து பின்னாடி தான் அது பாடக்குறிப்பேடுன்னு தெரிஞ்சிச்சு. ஏதோ எழுதிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா கேட்பாங்க நோட்ஸ் ஆஃப் லெசன் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து எனக்கு சின்ன வயசுலேயே இருக்கும். அப்பா வந்து நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதுகிறாங்க அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அந்த சின்ன வயசில் இருக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்போ அது மாதிரி அவர் அந்த அந்த பாடல்லாம் அவ்வளோ அழகாக எங்கள் அப்பா வந்து இன்னமும் நான் வந்து இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னா எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த அந்த பாடல்கள் இன்னமும் எனக்கு இருக்குது. அதை வந்து நான் இப்போ வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டு வளர்த்தியில் ஆர்சி ஸ்கூலில் நான் ஜாயின் பண்ணும்பொழுது எனக்கு யூனியன் ஸ்கூலில் வந்து போய் சான்ஸ் கிடச்சிச்சு. அப்போ நான் எங்கள் அப்பாட்ட நான் ஷேர் பண்ணுறேன், அப்பா எனக்கு இது மாதிரி இல்லை, நீ அங்கே போகக்கூடாது, நீ வந்து நம்முடைய பிள்ளைங்களுக்காக ஆர்சி ஸ்கூலில் தான் நீ வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த வாய்ப்பை கூட நான் வந்து அப்பாவுக்காக நான் எழுந்தேன். சரி, அப்பா ஆர்சி ஸ்கூலில் வேலை செஞ்சார், எங்கள் மாமனார் வேலை செஞ்சுருக்காரு, எங்கள் பெரியப்பா வேலை செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஆர்சி ஸ்கூலில் தான் வரும். அவங்கெல்லாம் வந்து திண்டிவனத்தில் படித்தவங்க. எஸ், அவங்க எல்லாருமே. எங்கள் அத்தை மட்டும் அவங்க இல்லை, அவங்க வந்து திருப்பத்தூர் படித்தாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து திண்டிவனம் தான். எங்கள் பெரிய வாத்தியார்னு சொல்லுவாங்க துறிஞ்சிப்பூண்டியில். அவர் முழுக்க அவருடைய பணியை தான். அவர் ரொம்ப அவர் கூட தான் இருந்தார். அப்போ எங்கள் அப்பா வந்து அந்த மாதிரியான ஒரு கவாண்டஃபினுடைய ஒரு ப்ராடக்ட் அந்த சொல்லிக்கொள்வதில் நான் பெருமைப்படுறேன். நானும் இப்போவும் அதை எங்கள் அப்பாவினுடைய வழியை பின்பற்றியும் தந்தை கவாண்டஃபி அவர்களுடைய வழியை பின்பற்றி தான் இப்போ எங்கள் ஆசிரியர்களையும் பள்ளியும் நான் வழிநடத்திட்டு வரேன். அப்போ அந்த பாடல்கள் சம்மந்தமானது இருந்தீங்கன்னா ஆவணங்களா அவர் எழுதுனது தந்தை டஃபி அவர்களுடைய தாக்கத்தில் எழுதியிருப்பார் இல்லையா? அந்த பாடலெல்லாம் தொகுத்து ஒரு நாளைக்கு நீங்கள் அதை பாடலாக இசைத்து காட்டுங்க. ரொம்ப நன்றிம்மா. நன்றிங்க.